வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 18,000 உங்களோட பட்ஜெட்டா? ஒரு மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதுலேயும் கேமரா நல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானதான் மக்களே. 18,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான கேமரா மொபைல்ஸ். இந்த பட்ஜெட்டில் லான்ச் ஆகக்கூடிய முக்கால்வாசி மொபைலில் வைட் ஆங்கிள் தரதில்லை, ஃபுல்லாக 4K வீடியோ தரதில்லை. ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க கேமராக்காக டெடிக்கேட்டடாக. ஸோ அந்த மாதிரியான மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எதுக்காக வாங்கலாம், எதுக்காக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனோட பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோ பாருங்கள் மக்களே, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா மட்டும் தான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும், நீங்களும் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலை சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மக்களே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Vivo T4X தான். இந்த மொபைலில் நமக்கு 6.78 இன்ச்சஸ் Full HD + 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 1050 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள் கொடுக்கல. அது ஒரு நெகட்டிவ் தான். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். மற்றபடி இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2+3 years ஆண்ட்ராய்டு அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வருவாங்களாமா. அண்ட் இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம், Dimensity 7300 கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. LPDDR4X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்து விவோ இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. 7,10,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸும் வருது. இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் 6500 mAh பேட்டரி கொடுத்தும் நம்ம ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர் கொஞ்சம் ஸ்லிம்மாகவே வச்சுருக்காங்க. 8.1 mm தான் திக்னஸ் வருது. ஸோ விவோவுக்கு ஒரு சின்ன பாராட்டு. 6GB 128GB வேரியண்ட்டை 14,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டர் இருக்குது, பட் 3.5 மெமரி ஜாக் கூட இல்லை. அண்ட் SD கார்டு சப்போர்ட்டுமே இல்லை. ஓகே, இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோஸ்னு வரும்போது கண்டிப்பாக இதனோட பேட்டரி சொல்லுவாங்க. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா நான் சொல்லுவேன். அண்ட் AMOLED கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் இவ்வளோ ஃபீச்சர்ஸை இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்லேயே கொடுக்குறதால ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்ன்றது நம்ம டிஸ்பிளேல பண்ணியாகலாம். அண்ட் செல்ஃபி கேமரா எனக்கு தெரிஞ்சு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்கணுங்க. அது கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும், ஆல்ரவுண்டர் மொபைலாக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. ஸோ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே. இந்த மொபைல் வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் ரியல்மி Narzo 70 டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே Full HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு கேமிங் மொபைல்ன்றதால கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். டே லைட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. அண்ட் வைட் ஆங்கிள் கொடுக்காதது நெகட்டிவாக தான் பார்க்குறேன். என்னதான் கேமிங் மொபைலாக இருந்தாலும் கொடுத்துருந்துருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. Android 14 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 எனர்ஜி அப்படின்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அதனால தான் கேமிங்க்கு சூப்பராக இருக்குது. LPDDR4X RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க. வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருந்ததால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 7,25,000 பக்கம் Antutu ஸ்கோர் வந்தது. ஸோ இதன் வயசே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹைப்ரிட் SSD சப்போர்ட், 3.5 mm ஆடியோ ஜாக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை தான் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்தாங்க. 17,000 சேல் பண்ணாங்க. பட் 15,000 ரேஞ்சில் தான் எப்பயுமே நமக்கு சேல் இருந்துருக்கு. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுற மக்களே. இதனோட பாசிட்டிவ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே, பேட்ரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை. கேமிங் மொபைல் தான் வேணும்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் Realme P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச் Full HD+
120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 180 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டம் இருக்குது. 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது குறை சொல்கிற வகையில் இல்லை. இன்ஃபேக்ட் நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். லோ லைட்டில் ப்ரைமரி கேமரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது, செல்ஃபி கேமரா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் எல்லா மொபைலையும் நம்ம இதை பார்க்குறது தான். கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 6 Gen 4 என்று ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம். அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா 7,50,000 பக்கம் எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்கோர் கொடுப்போம் அப்படின்றாங்க. பட் நமக்கு கிடைக்கிறது என்னவோ 7 லட்சம் 7,10,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் எதுக்காக 7,50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி லேப் கண்டிஷனில் அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க மக்களே. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, IP69 ரேட்டிங் இருக்குது, அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க, ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டு இதை வாங்கலாமா வேணாமான்னு பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது தேவைப்படுறதில்ல. ஸோ உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க முடிஞ்சால் தெரிவிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லைனாலும் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ரியல்மி P3 ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Oppo K13. இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே, ஃப்ளாட் டிஸ்பிளே தான். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா. நம்மளால் இதை யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இங்கே Oppo கொடுத்துருந்தாங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டோட. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. LPDDR4X RAM டைப் தான். பட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க. 7,10,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது. ஒரு டீசெண்டான ஸ்கோர். இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். 7,000 mAh பேட்டரின்ற மாசிவான பேட்டரி கொடுத்து 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த மொபைலில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. IR பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. IP65 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க மக்களே. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி இது எல்லாமே இந்த மொபைலுக்கு பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் ஓப்போன்னாவே நமக்கு கேமரா மொபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளம்பரம்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கூட கொடுக்காமல் லான்ச் பண்ணுறது கொஞ்சம் மேத்துக்கு வகையில் இல்லை. ஸோ வைட் ஆங்கிள் இல்லாமல் இருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. ஓப்போ சைட்லேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Samsung F55 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை Samsung M55 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சேம் மொபைல் தான். பேர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், டிசைன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட அண்ட் 1000 நைட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்னாவே டிஸ்பிளேயில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லை. பட் காம்படிட்டிவ் பிராண்டில் இருக்கிற மாதிரி டிஸ்பிளே இல்லை. பட் ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளேன்னு தான் சொல்ல முடியும். 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் மாதிரி நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமரா அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரீங்க. செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு மேபி சூட் ஆகலாம். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 5,80,000 பக்கம் 1 ஸ்கோர் வந்தது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜர் தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்.
ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை மக்களே. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு 20,000 தான் லான்ச் ஆகிட்டு ப்ரைஸ் ஆகிட்டு அதனோட ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கேமராவை நம்ம சொல்லலாம். பிகாஸ் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 4K வீடியோ சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவும் சொல்ல முடியல, நிறைய சமயம் பெரிய நெகட்டிவும் நம்மளால் சொல்ல முடியல மக்களே. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்டு நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங்கோட பிராண்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் மேபி சூட் ஆகலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் CMF2 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குது. 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 3000 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால சொல்ல முடியும். 50+50+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 50 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப். உண்மையிலேயே இதுதான் ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்ல முடியுது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே கேமராஸை ஹார்ட்வேர் வைஸ் நல்லா கொடுத்தாலும் சாஃப்ட்வேர் வைஸ் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்டேட்ஸ் மூலமாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்கா அப்படின்ற ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா CMF1லேயே நமக்கு இதே மாதிரியான இஷ்யூ தான் இருந்தது. லான்ச் பண்ணும்போது கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் போக போக நிறைய அப்டேட்ஸை கொடுத்து கேமரா சூப்பராகவே இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருந்தாங்க. இங்கே நத்திங் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணாங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். 6,60,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ்ன்றது இருந்தது. 10 5G பேண்டுக்கு மேலே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருந்தது. அண்டு இந்த முறை பாக்ஸ்லேயே அவங்க சார்ஜரை கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயமே பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, மைக்ரோ SD சப்போர்ட்டும் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் மூலமாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. CMF1 16,000 லான்ச் பண்ணாங்க. CMF2 18,000 லான்ச் பண்ணி அப்கிரேடோடு கொடுத்துருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் தான். பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் மக்களே. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரோஸ், இதனோட டிஸ்பிளே, டிசைன், கேமராஸ், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த ப்ரைஸிங்கே ஓகே தான். ஸோ க்ளீனான UI, நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் எல்லாமே வேணும்னா நீங்கள் CMF2 Proவை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.